எனக்கு புத்திசாலித்தனம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனா, நான் எப்படி வாழ்க்கையில அத வச்சுட்டு முன்னேறுறது? உணர்ந்திருக்கிறீங்க. புத்திசாலித்தனம் குறைவுதான்றத அவர் உணர்ந்திருக்கிறார். ஓகே. 2 விஷயம். நல்ல விஷயம் என்னன்னா, 1 புத்திசாலித்தனம் குறைவா இருக்குதுன்றத உணர்ந்திருக்கிறது. 2வது வாழ்க்கையில முன்னேறணும்னா புத்திசாலித்தனத்தால தான் முன்னேற முடியுங்கிறத புரிஞ்சிருக்கிறது. இந்த 2 விஷயமே பாராட்டுக்குரிய விஷயங்கள். முன்னேறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு சொல்லுவாங்க. அத அவர் தெரிஞ்சிருக்காரு. அப்போ ஒரு கேபிட்டல் எது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னேற்றத்துக்கான முக்கியமான கேபிட்டல் எது அப்படின்னாக்கா, முதலீடு எதுன்னா புத்தி தான். இந்த புத்தியை வச்சு தான் அடுத்தது நேரம், அதுக்கு அடுத்ததா உழைப்பு, அதுக்கப்புறம் பணம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முதல்ல இருக்கிறது என்னென்னா புத்திசாலித்தனம் தான். ஸோ இது 2மே உணர்ந்திருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கிறது. இப்போது இந்த மாதிரி தன்னை அறிந்தவன் தலைவன் ஆகலாம்னு சொல்லுவாங்க. உங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கூட நீங்கள் தகுதியானவர் ஆகிடுறீங்க. அதனால் நீங்கள் முன்னேறுவீங்க நிச்சயமாக. இப்போ வழி தான் தெரியல உங்களுக்கு. என்னால் முடிஞ்சால் சொல்கிறேன், முடிஞ்சதை சொல்கிறேன். ஔவையார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க கூட திருக்குறள் மாதிரி அவங்க ஔவையார் குறள் எழுதியிருக்காங்க. குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லாருக்கு அருவமாய் இருக்கும் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவோட திருவடியை பணிந்து அவர் சொல் கேட்டு பவ்யமாக அவர்கிட்ட நடந்துக்கிட்டாக்கா அவர் குரு மூலியமா இறைவனே அடையலாம், பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த இறைவன் அருவமாக தான் இருப்பார் அப்படின்றாங்க, கிடைக்காது அப்படின்றாங்க. இப்போது கடவுளையே காட்டும்போது உங்களுக்கு முன்னேற்றத்தை காட்ட மாட்டாரா? அப்போ நீங்கள் ஒரு குருவை பிடிக்கணும்னு அர்த்தம். அப்புறம் தமிழில் நெகட்டிவாக தான் பழமொழிலாம் சொல்லுவாங்க. சில பழமொழிகள்லாம் என்ன இருக்குன்னா நெகட்டிவாகவே இருக்கும். இங்கிலீஷில் பாசிட்டிவாகவே இருக்கும். எப்படி அப்படின்னா, முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்கள்ல, அது நெகட்டிவ் அது. ஆனால் இங்கிலீஷில் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது அந்த நெகட்டிவ்ங்கிறதுக்காக தான் இந்த டைட்டிலுக்கு சம்மந்தம் இல்லை. அதுபோல் அவங்க முன்னோர்கள் சொன்னதில் சில விஷயங்கள், கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க. இது கூட நெகட்டிவான வார்த்தைகள் தான். கூடா நட்பு, கேடாய் முடியும், எல்லாமே நெகட்டிவான ப்ரோவர்ப்ஸ் தான். இந்த பழமொழிகள் நெகட்டிவானது தான். ஆனால் நம்ம அதை இங்கிலீஷில் பாசிட்டிவாக சொல்லுவாங்க. என்னென்னா அசோசியேட் வித் த ரைட் பர்சன். நம்ம ஆளுங்க எதுக்கு இப்போ நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்கள் தப்பாக மனசில் தப்பானது பதியக்கூடாதுன்னு அழுத்தமாக பதியுது. ஏன்னா நெகட்டிவ் தான் ஸ்ட்ராங்காக போய் ஆழ் மனசில் போய் பதியும். நெகட்டிவ் என்ன பண்ணும், ஆழ் மனதில் போய் படியும். பாசிட்டிவான விஷயங்கள், ஹாப்பியான விஷயங்கள்லாம் மேல் மனசில் தான் பதியும். துக்கமான விஷயங்கள், அவமானகரமான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் அதெல்லாம் ஆழ் மனசில் போய் பதிஞ்சிடும். அதான் மனசில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதையும் மனசில் வச்சுக்காத. ஒரு போன வருஷம் பர்த்டேயில் நாங்கள் ஓஹோ ஹாஹான்னு கொண்டாடினோம், ஏதோ மனசில் வச்சுக்காதுப்பா அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில நாளுக்கு முன்னாடி நான் உங்களை திட்டினேன், அப்போ என்ன சொல்ல, ஏதோ கோபத்தில் திட்ட, ஏதோ மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நெகட்டிவ் போய் மனசில் பதிஞ்சிடும், பாசிட்டிவ் பதியாது, மேலே இருக்கும், அது சீக்கிரமாக போயிடும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி செய்வாங்க. 1000 முறை உதவி செய்திருப்பாங்க. அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களே அவங்க மறந்துட்டு ஒரே ஒரு நெகட்டிவாக ஒரு இடப்படா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது போய் மனசில் இறங்கிடும். அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அதனால சில விஷயங்கள் மனசில் பதியணுங்கிறதுனால நெகட்டிவாக நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறது. ஸோ நட்பு, ஜீசஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபாலோ மீன்னு சொல்லுவார். ஏன் எதுக்குன்னு கேட்காது, என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவார். ஒரு எறும்பை நோக்கி பல எறும்புகள் பின்னாடியே போகிற மாதிரி ஜீசஸை நோக்கி 13 சிஷியர்களும் அவர்களை நோக்கி பல பேர் பக்தர்களும் பின்னாடியே போனாங்க. அந்த மாதிரி
அந்த மகான்களை, சித்தர்களை, ஞானிகளெல்லாம் எப்படி பின்தொடர்ந்தோமோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு சரியான ஆளோட அசோசியேட் வித் ரைட் பீப்புள், அசோசியேட் வித் சக்ஸஸ் பீப்புள். காட்டாறு வெள்ளத்தில் எது இருந்தாலும் அடிச்சிட்டு போயிடும். திருவிழா கூட்டத்தில் நடக்க முடியாதவனை கூட தூக்கிட்டு போய் அந்த பக்கம் தட்டிடும். அந்த மாதிரி நீங்கள் வெற்றிகளை குவிக்கிற மனிதர்களிடம் அல்லது சரியான மனிதர்களிடம், வெற்றியாளர்களிடமோ அல்லது சரியான மனிதர்களிடமோ நீங்கள் கூட சேர்ந்து இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது தானாகவே நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம். தானாகவே நீங்கள் பெரிய ஆளால் வெற்றி அடையலாம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அடையலாம். ஒரு வெற்றியாளரோடு இருக்கும்போது 2 விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வேலை கூட இருக்கலாம், வேலை கூட இருப்பாங்க. இப்போ கண்ணதாசன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக பஞ்சு அருணாசாலம் இருந்தார்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் நான். அவர் அதில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பம் வருது. அவசரமாக ஒரு பாட்டு எழுதணுமா. கண்ணதாசன் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு, பஞ்சு அருணாசாலம் தனியாக இருக்கார். சரி என்ன பண்ணுறதுன்னா, அவர் கூடவே தானே இருக்கார், இவரை ஒரு பாட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் எழுதினார். அந்த பாட்டு பெரிய ஹிட்டாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. இந்த கல்யாண நேரத்தெல்லாம் போடுவாங்களாம், என்ன பாட்டு, வாராய் மணமகளே மணமகளே வா, மணமகளே வா வான்னு சொல்லி பாட்டு. இந்த மாதிரியான பாடல்களெல்லாம் ஒரு தூக்கி விட்டுச்சு. அவர் இன்றைக்கி அந்த அசிஸ்டண்ட் வேலையிலேருந்து இன்றைக்கி அவர் பெரிய ஆளாகி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவர் தான் இளையராஜாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ சரியான ஆளோடு இருந்தார். அவர் என்ன பண்ணார், சரியான மனிதனுக்கு கூடவே இருந்தாருங்க. அதனால் ஆனார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் சரியான ஆளோடு இருக்கணும். இளையராஜா கூடவே இருந்தார். சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். ஒரு பாய், ஒரு இஸ்லாமிய சிறுவன். பின்னால் என்ன ஆச்சு, அவர் தான் பாடகர் மனோ ஆயிட்டார். மாற்றி விடுவாங்க, ஏற்றி விடுவாங்க, தூக்கி விடுவாங்க. நீங்கள் உங்களை அவர்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். சந்தர்ப்பங்கள்லாம் வருங்க. பெரிய மனுஷன் கூட இருந்தால் தான் சந்தர்ப்பம்லாம் வரும். அது பெரிய மனுஷன் கூட இருந்தால் சந்தர்ப்பங்கள்லாம், பெரிய ஆளுங்களெல்லாம் பழக்கம் வருங்கிற மாதிரி நீங்கள் யார் கூட சேரீங்களோ அவங்களாம் ஆகிடலாம். உதாரணத்துக்கு ஒரு 4 குடிகாரனோட சேர்ந்து டெய்லி ஒரு வாரம் பழகுங்க. உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி என்ன பேர் வரும், குடிகாரங்கிற பேர் வரும். 4 அரசியல்வாதிகளோட டெய்லி 1 மணி நேரம் பேசுங்க. பிற்காலத்தில் என்ன ஆகிடுவீங்க, நீங்கள் அரசியல்வாதி ஆகிடுவீங்க. 4 ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களோட உட்காந்து அந்த லேண்டு அப்படியா, அந்த லேண்டு இப்படியா, அது அத்தனை சியா, இது இத்தனை சியான்னு பேசுங்க. நீங்களும் அதே மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுருவீங்க. 4 சினிமாக்காரங்க கூட சேருங்க. யாரோட சேர்ந்தாலும் அது வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சரியான மனுஷன் கூட சேரணும். உங்கள் உணர்வுக்கு பொருந்துகிற மாதிரியான ஆள், அவங்க கூட சேருங்க. லிங்காச்சு கிடைக்கும் பின்னாடி. சரியான ஆள் கிடைக்கிற வாய்ப்புகள் உள்ளே போங்க. முதல் லிங்க்லேயே உங்களுக்கு கிளிக் ஆகிடும்னு சொல்ல முடியாது. 1 to 1 1 to 1 1 to 1ன்னு அப்படியே கிடைக்கும். அந்த லிங்க்கு எப்படி வரும்னு தெரியாது. அலோவ் பண்ணணும். நம்ம அலோவ் பண்ணனா போதும். எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் கிடைச்சான். அபாரமான அசிஸ்டண்ட். அவன் குரு மிஞ்சிய சிஷியங்கிற அளவுக்கு அபாரமான அசிஸ்டண்ட். ஆனால் அவன் முதல்ல கிடைக்கல. அவன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, 7 அக்யூஸ்டுங்களை தாண்டி அவன் வந்தாங்க. அக்யூஸ்டுங்க ஜெயிலுக்கு போனவங்க. இவனுக்கு நம்ம சொல்கிறோம், ஒரு அக்யூஸ்ட் ஜோசியம் பார்க்க வரான், அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், டே நீ இந்த மாதிரி இருக்கிற, உனக்கு இந்த ராசி, உனக்கு 7 நடக்குது, நீ போ, ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை, ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் சொன்ன மாதிரி அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். போனதுக்கப்புறமா அவன் போய் சொல்லிக்கிறான், ஒரு ஜோசியர் இந்த மாதிரி சொன்னார், அந்த ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னொருத்தனை உள்ள ஜெயிலுக்குள்ளே இருந்து பழகினவன், அவன் மூலியமாக வரணும், இப்படி சொல்லி எங்கேயோ சுற்றி 8வது ஆளாக எனக்கு ஒருத்தர் வந்தாங்க. ஒரு சின்ன பையன், அபாரமான திறமைசாலி. முதல் லிங்க்லேயே கிடைக்கல அவன் என் வாழ்க்கையை மாற்றிருக்கான். யார், அந்த சிறுவன், அந்த இளைஞன் என் வாழ்க்கையை மாற்றிருக்கான். நம்ம கிடைப்பாங்க, அசோசியேட் ஆகணும்,
நல்லவங்களோட சேரணும். முதல் லிங்க்லேயே கிடைக்குமானாக்கா அப்படிலாம் சொல்ல முடியாது. நாம் சின்சியராக இருக்கணும் அவங்கக்கிட்ட. நாம் என்ன பண்ணோம், சின்சியராக இருக்கணும். 2வது வாட்டி சொன்னாக்கா அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நாம் இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட சின்சியராக இருக்கணும். அப்படி சின்சியராக இருக்கிற நேரத்தில் அவங்க நம்மளை ஒசத்தி விடுறதுக்கு மனசு இல்லாதவங்கள கூட போய் சேரலாம். நம்ம சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நம்மள வசதி கொடுக்காதவங்களா கூட இருப்பாங்க. இவங்கள காலத்துக்கு நம்ம கொத்தடிமையாக வச்சுக்கினே நம்ம வாழ்க்கையை ஓட்டலான்னு கூட நினைப்பாங்க. ஆன்மீகவாதிகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை கீழே இருக்கிறவங்க வளர்றவங்க பார்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க. இவன் எங்கேயும் போய்ட்டு தனியாக போய் சபை நடத்திடக்கூடாதுன்னு கவனமாக கூட இருப்பாங்க. அப்படியும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 24/7 அலர்ட்டாக இருக்கணும். சந்தர்ப்பம் வழங்குறதை பயன்படுத்திக்கிற அளவுக்காச்சு புத்திசாலியாக இருக்கணும். அடிப்படை அறிவுங்கிறது என்ன தெரியுங்களா? வரக்கூட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது. இது நல்ல வாய்ப்பு, இது கெட்ட வாய்ப்புன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை ஞானம் வேணும். அடிப்படையில் ஒரு அறிவு வேணும். அந்த அறிவெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுற வரைக்கும் அங்கே இருங்க. யாராவது ஒருத்தரோட அசோசியேட் ஆகுங்க, சேர்ந்துருங்க. பின்னால் நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளாகலாம். ரொம்ப ஈஸியான வழி சொல்லி கொடுத்துருக்குது என்னென்னா, வீட்டில் உட்காந்துருக்காதீங்க, தனித்து இருக்காதீங்க. உங்களுக்கு வெற்றியை நோக்கி போகணும், சந்தர்ப்பம் வேணும் அப்படின்னா வெளியே வாங்க. வெளியே வந்தால் தான் சந்தர்ப்பம். யாரோட ஒருத்தரோட தொடர்பில் இருங்க, நெருக்கமாக ஆகுங்க. அவங்க மூலியமாக அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக வந்துடும். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசாது. இப்போது எனக்கு ஒரு குருவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஒரு ஆள். என்னோடய குரு இவர். இங்கே ஃபோட்டோ இருக்குது. கடைசியாக ஒன்று காட்ட சொல்கிறேன். அந்த குருநாதர் தமிழ் தெரியாதவர். அவர் நம்ம ஜனாதிபதியெல்லாம் பார்த்து வணங்குவாங்க. ஜனாதிபதி இவங்களை வணங்குவாங்க. மோடி இவரை வணங்கியிருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு மகானை இன்னும் இருக்கார், தமிழ் தெரியாதவர். ஆனால் அவரை என்ன ஒரு மார்வாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவரோட ஆசையினால் நான் அப்படியே வளர்ந்துட்டேன். அந்த மார்வாடி கொஞ்சம் விசுவாசம் இல்லாமல் அப்படி இப்படி இருந்தார். ஸோ இப்போ நான் அந்த ஃபோட்டோ காட்டுறதா இல்லை, யாருன்னு தெரிஞ்சிடும், அதனால் காட்டுறதா இல்லை. அந்த மார்வாடி அவர்கிட்ட விசுவாசம் இல்லாமல் முன்ன பின்ன அப்படி இருந்தார். ஒரு நாள் நான் சொல்கிறேன், இந்த தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும், அந்த குரு உங்களை மாற்றுவாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜோசியம் கொடுத்து, ஜோசியம் சொல்கிறேன் நான், இந்த தேதியிலேருந்து உனக்கு ரொம்ப கூட இல்லை, 2020 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்க முடியாது, நானே பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா, எனக்கு ரிசல்ட் தெரியும், ரூட்டு தெரியாது. ஜோசியருங்க இதை நடக்கும்னு சொன்னால் நடக்கும், எங்கள் கணிப்பு கரெக்டாக இருந்தால் நடக்கும், ஆனால் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது, ஜஸ்ட் குரு பிளஸ்ஸிங் அப்படின்னு சொன்னேன். குருவோட கிடைக்கணும். கொரோனா டைமில் என்ன ஆச்சு, வேலை இல்லாமல் கடையெல்லாம் சாத்தி இருக்கிற நேரத்தில் எதையோ ஒன்று போட்டு நோண்டிக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஜோசிய கலையில் ஒரு சிறு கலை ஒன்று அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அது கூட அவருக்கு இல்லை, அவங்க மிஸ்ஸஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிறது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இவங்ககிட்ட சொல்லி இவருக்கு அது மேலே ஆர்வத்தில் அப்படியே பார்த்து நூற்றுக்கணக்கான நல்லா ரிசர்ச் பண்ணி நல்லா இருக்குது. அதை பற்றி போகும்போது எங்கள் குருக்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த குரு அதோட சூட்சுமத்தெல்லாம் சொல்லி கொடுத்து, இன்னும் ரொம்ப நுட்பத்தெல்லாம் சொல்லி கொடுத்து பெரிய அளவில் அவருக்கு தீட்சை கொடுத்துட்டார். என்ன ஆச்சு பின்னாடி, இன்றைக்கி சென்ட்ரல் மினிஸ்டர் பார்க்குற அளவுக்கும், பெரிய பெரிய நம்பர் 1 நடிகர்களை பார்க்குற அளவுக்கும், ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி மந்திரிகளை பார்க்குற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டார். லட்ச ரூபாய் கொடுத்தா தான் அவரே பார்க்க முடியுன்ற அளவுக்கு ஆகிட்டார். ஸோ சரியான ஆள் அசோசியேட் ஆன அவர் பண்ணது என்ன, என் கூட அசோசியேட் ஆகிருந்ததும் என் குருநாதர் கூட அசோசியேட் ஆனது தான். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வருங்க, நீங்கள் அசோசியேட் ஆகுங்க, நல்ல மனுஷனோட சேர்ந்துருங்க, நல்ல வாய்ப்புகளுக்காக காத்துருங்க, அலர்ட்டாகவும் இருங்க. எப்போ வேணாலும் வரும். அது ஒரு சந்தையில் போகும்போது பணம் கையில் வச்சுக்கிறோம், பாக்கெட்டில் கையில் வச்சுக்கிறோம், செல்ஃபோனை கையில் வச்சுக்கிறோன்னா எவ்வளோ அலர்ட்டாக இருக்கும். நம்ம எவனா இடிச்சிட்டு போனாலும் உடனே நம்ம பாக்கெட்டெல்லாம் பத்திரப்படுத்திக்கணும். கரெக்டாக? அது பேர் அலர்ட்னஸ். ஃபோக்கஸ் வேறு, அலர்ட் வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அலர்ட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு அலர்ட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சந்தர்ப்பம் வரும், நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க.
சந்தர்ப்பம் வரும். நம்ம சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடுவோம். நிறைய பேர் சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் தான் சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இது குறைவு அது குறைவுன்னு நீங்கள் உணர்ந்தது இப்போ பெரிய விஷயம். நீங்கள் நிச்சயமாக இந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்கிற உங்களை நீங்கள் மட்டமாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் பெரிய ஆளாக வரலாம். உங்களுக்கு தேவை ஒரு சந்தர்ப்பம் தான். அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு சரியான மனிதரோடு இணைந்திருங்க, போதுமானது.